கூகுள். வேர்ல்டுலேயே மோஸ்ட் யூஸ்டு சர்ச் இன்ஜின்னா அது கூகுள் மட்டும்தான். கூகுளை வச்சு நம்ம நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த கூகுளை பற்றின 5 டக்கரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதலாவது பார்க்க போகிற டிப் என்னதுன்னா பிக் நம்பர் இன் வேர்ட்ஸ். இப்போ ஒரு பெரிய நம்பர் இருக்கும், அந்த பெரிய நம்பரை நம்ம வேர்ட்ஸில் எழுத பார்ப்போம். எழுதும் போதே நிறைய மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அந்த மிஸ்டேக்கை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஆகிடும். அந்த மிஸ்டேக்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு கூகுள் ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. க்ரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டிய நம்பர்ஸை டைப் பண்ணிவிட்டு இன் வேர்ட்ஸ் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அங்கே சர்ச்சிங்கில் ஈக்குவல் டுன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டு நம்மளுக்கு சர்ச்சிங்கில் காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன அவங்க ப்ரொனவுன்சியேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் எதில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை பார்த்து எழுதிக்கலாம். இந்த டிப்பை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நான் சொல்வேன். நம்ம செகண்டாக பார்க்க போகிற டிப் என்னதுன்னா கூகுள் மிரர். இது ஒரு ஃபன்னியான செக்மெண்ட் மாதிரி இருக்கும். அதாவது கூகுளுடைய சர்ச் இன்ஜினை நம்ம நேராக தான் பார்த்துருக்கோம். அதை மிரர் வைஸாக பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது கூகுள் ஆப்லேயும் இருக்குது, கூகுள் க்ரோம்லேயும் இருக்குது. க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. க்ரோமில் கூகுள் மிரர்னு டைப் பண்ணுங்கள். அப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே கூகுள் மிரர்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ளே த கூகுள் மிரர்னு சொல்லிகிட்ருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கூகுளோட லோகோவை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது இப்படி அதோடைய மிரர் மிரர் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுவாகவே காட்டும். இது ஒரு ஃபன்னியான செக்மெண்ட் மாதிரி கூகுளில் இது செஞ்சுருக்காங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற டிப் என்னதுன்னா பேக் மேன் டூடில். பேக் மேன் டூடில் என்பது ஒரு 90s கிட்ஸோடைய ஃபேவரட்டான கேமு. இந்த கேமை கூகுள் அவங்களுடைய இதில் அவங்க இன்டர்ஃபேஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 2010லேருந்தே இந்த இது இருக்குது. இதை நீங்கள் க்ரோம்லேயும் பார்க்கலாம், கூகுள் ஆப்லேயும் பார்க்கலாம், டெஸ்க்டாப் மோட்லேயும் பார்க்கலாம். க்ரோம்குள்ளே போயிட்டு பேக் மேன் டூடில்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பேக் மேன் டூடில். பேக் மேன் டூடில் கூகுள் இன்டர்ஃபேஸில் வருது. ஆனால் 90s கிட்ஸ் கூகுள் இன்டர்ஃபேஸில் விளாண்டுருக்க மாட்டாங்க. அது வேறு மாதிரி ஒரு வேர்டை வச்சுருக்கோம். ஆனால் இதில் 3 லைஃப் தான். 3 லைஃபையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேம் ஓவர் ஆகிடும். இது டைம் பாஸுக்கு ஒரு நல்ல கேமு. நம்ம நாலாவதாக பார்க்க போகிற டிப் என்னதுன்னா கூகுள் லென்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர். கூகுள் லென்ஸ் நம்ம நிறைய ஆட்ஸில் பார்த்துருக்கோம். அது இப்போ புது ஃபோனில் நிறைய ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. கூகுள் லென்ஸ் இப்போ ஒரு வேர்டை வச்சு அதர் லாங்குவேஜில் இருந்ததுன்னா அந்த வேர்டை நம்மளுடைய லாங்குவேஜில் அந்த லென்ஸ் மூலயமா பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எந்த வேர்டு ஸ்கேன் பண்ணணுமோ ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ் த டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஆட்டோ டிடெக்ட்டு டு ஹிந்தின்னு இருக்குது. நம்ம ஹிந்தியை மாற்றிட்டு தமிழில் வச்சுக்கலாம். இப்போ தமிழ் வச்சாச்சு. நான் இப்போ இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணது தேசிய கீதம், நேஷ்னல் ஆந்தம் தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். இதே மாதிரி நம்ம அதர் லாங்குவேஜ்லேயும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆட்டோ டிடெக்ட் நம்மள அங்கே என்ன லாங்குவேஜ் இருக்குதுன்னு அது டிடெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எந்த லாங்குவேஜில் நம்மளுக்கு வேணுமோன்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே தெலுங்கு கிளிக் பண்ணி பார்த்துருக்கேன். நேஷ்னல் ஆந்தம் தெலுங்குல இருந்தால் எப்படி இருக்குன்னு காட்டுது.
இப்போ நம்ம 5ஆவதா பார்க்க போகிற டிப் என்னதுன்னா ஃபைண்ட் மை ஃபோன். இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். கூகுள் உள்ள எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப் இருக்கும். சப்போஸ் உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சிருச்சுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் இன்னொரு ஃபோனில் வந்து ஃபைண்ட் மை ஃபோனுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுடைய நீங்கள் அந்த ஃபோனில் என்ன கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து இந்த ஃபோனில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஃபோன் எங்கே இருக்குதுன்னு வந்து கூகுளே நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டும். பாருங்கள், அதுக்குன்னு ஒரு ஆப்பே இருக்குது. கூகுள் ஃபைண்ட் மீ டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே இருக்குது. நான் இங்கே முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என் ஃபோன் எந்தெந்த ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டும். இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெட்மி நோட் 10T 5G தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால அது கரெக்டாக காட்டுது பாருங்கள். இப்போ லொக்கேஷனும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் செட்டிங்கில் போய் லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபோன் எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், என்னுடைய டிவைஸோடைய பேட்ரி பர்சன்டேஜ் காட்டுது. அண்ட் தென் நான் என்ன சிம் யூஸ் பண்ணுறேனோ அதில் முதற்கொண்டு காட்டுது. அண்ட் தென் நான் அதில் வந்து ப்ளே த சவுண்டுன்னு கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபோன் எங்கே இருக்கோ அங்கே வந்து சவுண்டு கேட்கும். அண்ட் தென் இன்னொரு ஃபோனில் நான் என்ன சிம் வச்சுருக்கேன் அண்டு என்னுடைய பேட்ரி பர்சன்டேஜ் என்னன்னு காட்டுது. இதுமாரி நீங்கள் ப்ளே த சவுண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அங்கே சவுண்டு ப்ளே ஆகும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய பேர் ஃபோன் தொலைச்சிட்டு விட்டுடுவாங்க, தேட மாட்டாங்க. அதுக்கு வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோனை திரும்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நிறைய டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.